Hello aspirants, welcome to Veranda Race channel. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் ஃபைனலா வந்து reading comprehension கான மெயின்ஸ் questions. Okay, so தயவு செய்து வந்து செஷன் அட்டெண்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் வித்தியாசமான questions கொண்டு வந்திருக்கேன். வேற நமக்கு மெயின்ஸ்ல எக்ஸாக்ட்டா என்ன விஷயங்கள் லைக் error spotting questions, column related questions இந்த மாதிரிலாம் நமக்கு நிறைய கேட்பாங்கல்ல. ஸோ அது வந்து இன்னைக்கு செஷன்ல கண்டிப்பா இருக்கு. ஸோ லிங்க் வந்து எல்லா குரூப்லயும் ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, ஆஃப்லைன் ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணி இதை பார்க்க சொல்லுங்க. எஸ், அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த செஷன்ல இருந்து உங்களுக்கு SBI PO அண்ட் கிளர்க்கோட சீரீஸ் வந்து போயிட்டு இருக்குல்ல, இது 25 டேஸ், இன்னியோட 25 டேஸ் கம்ப்ளீட் ஆகுது. இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மெயின்ஸ் ரிலேட்டடாகவும் வரதுனால இது நம்ம ப்ரிலிம்ஸ் முடிச்ச பிறகு கண்டினியூ பண்ணலாம். ஸோ நாளையிலேருந்து எப்படி கொண்டு போகலான்னு இருக்கேன்னா செக்ஷன் ரிலேட்டடாக கொண்டு போகலான்னு இருக்கேன். செக்ஷன் ரிலேட்டடாக அப்படின்னும் பொழுது மிக்ஸ்டு கொஷின்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ நாளைக்குலேருந்து ஸோ அந்த மாதிரி போகலான்ட்டு, ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே ஒரு டாபிக் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நமக்கு டாபிக் வைஸ் தேவையில்லை. ப்ரிலிம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணும் பொழுது எல்லா டாப்பிக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் குவிக்காக நம்ம எப்படி அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் வந்து உங்களோட மென்டார்ஸ் எல்லாருக்கிட்டையும் பேசி நான் வந்து ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்துட்டு கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் அதை கண்டிப்பாக வந்து நம்ம அடுத்த செஷன்லேருந்து பார்க்க போகிறோம். ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு ஆன்சர் தோஸ் கொஷின்ஸ். ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் வந்து போட்டிருக்கிறத எப்படி வந்து நம்ம போடலாம் அப்படின்ற ஐடியாஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ அந்த டெஸ்ட் வந்து போட்டு அந்த டெஸ்ட்டில் வந்து என்ன விஷயங்களை எவ்வளோ குவிக்காக சால்வ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ். எஸ், ஸோ அது வந்து எல்லாரும் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க, போட யூஸ் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த செஷனை டோன்ட் மிஸ் இட். ஓகே, ஸோ இன்றைக்கி லைவை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, பிகாஸ் வி ஹேட் லாட் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இன் ஆர் லைவ் செஷன். ஸோ அதனால் மைட் பி வந்து நிறைய விஷயங்கள் நிறைய டைம் வந்து ஸ்கிப்பாக இருக்கும், ஏன்னா நம்ம கான்ஸ்டண்ட்டாக இல்லாததுனால. பட் ஸ்டில் ஸோ இனி வந்து நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கலாம். எஸ், ஸோ குட் ஈவினிங் பிலீவர், குட் ஈவினிங் சௌந்தர்யா. எஸ், ஸோ ரூல்ஸ் வந்து 13 வரைக்கும் போட்டாங்க. 6 ரூல்ஸ் வந்து நான் தனியாக கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நான் வந்து சொல்லியிருக்கேன் ப்ரொடக்ஷன் கிட்ட கண்டிப்பாக ரூல்ஸ்க்கு எனக்கு ஒரு ஃபோல்டர் வேணும், ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஸோ இங்கே நீங்கள் கேட்ட ஒரு ஸ்டூடெண்ட்காக தான் அது வந்தோம். ஓகே, ஸோ அதனால் வந்து டோன்ட் மிஸ் இட். ஸோ ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு டேக் த நோட்ஸ் ஆஃப் த ரூல்ஸ் கொஷின்ஸ். எஸ், ஸோ இன்னும் ஃபியூச்சரில் வந்து இன்னும் 6 ஷார்ட்ஸ் வந்து அடுத்த வாரத்தில் நம்ம பார்ப்போம். ஓகே, சரி, நான் இப்போ செஷனில் வந்து என்ன வைக்க போகிறேன்னா உங்களுக்கு அந்த பேராகிராஃப் வைக்க போகிறேன். ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு ரீட் இட் ஒன்ஸ், ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ், குவிக் எல்லாமே வந்து செம்மையாக சால்வ் பண்ணுறவங்க ஒருத்தராக ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹாப்பி அபவுட் இட். ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு ஜாயின். எஸ், ரெட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய வேர்ட்ஸை நான் தான் ஹைலைட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் வந்து அது ஒரு சினோனிம் ஆன்டோனிமாக கேட்பாங்க அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். ஓகே, ஜஸ்ட் கோ த்ரூ வாட் எவர் இஸ் கிவன். ஓகே, எனக்கு கொஞ்சம் கிளார் அடிக்கிறதுனால நான் கீழே இருந்து படிக்கிறேன். ஓகே, ஸோ ரீட் பண்ணலாமா? நானும் உங்கள் கூட ரீட் பண்ணுறேன். Okay, so that the Constitution has an economic philosophy rooted in socialist principles, okay, mainly embodied in its directive principles of state policy, okay, is well understood, Cherry. However, a question that has often risen for judicial review concerns how far the state's obligation to subserve the common good. Okay, subserve is nothing but to help. Okay, to help the common good and prevent the concentration of wealth and means of production can be allowed to go against the fundamental rights of individuals. Okay, so இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் பற்றி பேசியிருக்காங்க. அதில் எக்கனாமிக் ஃபிலாசபி வந்து என்ன ரூட் ஆயிருக்கு சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ் கீழே அப்படின்றாங்க. ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி என்ன வந்து அதை மெயினாக வந்து சொல்ல வராங்க. ஸோ அது வந்து புரிஞ்சிருக்கு, இட் இஸ் வெல் அண்டர்ஸ்டுடாக இருக்குன்றாங்க. ஹவெவர் எப்படி இருந்தாலும் அ கொஸ்டின் இருக்குது தட் ஹேஸ் ஆஃபன் ரைசன் ஃபார் ஜுடிஷியல் ரிவ்யூ கன்சர்ன்ஸ் படி ரேஸ் ஆகுது. என்னது, ஸ்டேட்டோட ஆப்ளிகேஷன் வந்து டு ஹெல்ப் த காமன் சப்சர்வ் இஸ் நத்திங் பட் டு ஹெல்ப் த காமன் குட் அண்ட் ப்ரிவெண்ட் த concentration of wealth and means of production can be allowed to go against. So இந்த மாதிரி விஷயங்கள் concentration prevent பண்ணுன்றது go against the fundamental rights of individuals இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The state's obligation to ensure that the ownership and control of material resource of the community are so distributed as to subserve the common good. So இதுக்காக தான் வந்து மெட்டீரியல் ரிசோர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்றாங்க. And to prevent the working of the economic system to the common detriment is found in Article 39 subsection B and C. Okay, so இங்கே வந்து ப்ரிவெண்ட் பண்ணணும் the working of the economic systemன்றாங்க.
ஓகே டு த காமன் டிட்ரிமெண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் டிட்ரிமெண்ட்ன்ற வேர்டோட மீனிங் சம்டைம்ஸ் தெரியாது, ஆனால் ப்ரிவென்ட் பண்ணோம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தனும் போது அது ஒரு நெகட்டிவ் வேர்டுன்னு நம்ம கன்சிடர் பண்ணலாமா? அப்போ நெகட்டிவ் வேர்டுன்னு கன்சிடர் பண்ணிட்டா டிட்ரிமெண்ட் என்னவா இருக்கும்? ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்த ஒரு விஷயம், ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஒரு விஷயம்னு சொல்லலாம். அண்ட் டிட்ரிமெண்ட் இஸ் அண்ட் இங்கே வந்து நவுனாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, புரியுதா? ஓகே சரி. ஸோ இப்போ the recent verdict of a 9-judge bench of the Supreme Court hold that not all the private resources would fall under the ambit of material resources. Okay, so on the list, ambit is nothing but on the list of material resources la varadu of the community in Article 39 is notable for its examination of whether the underlying economic thought should be given an expansive view கொடுத்திருக்கணும். Okay, or there are limitations on what sort of private property can be the subject of state action. Okay, so அதாவது லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கணும் எது எதுக்கு. ஸோ ஒரு எக்ஸ்பான்சிவா ஒரு என்ன சொல்றது, ஒரு வைட் வியூ வந்து இருக்கணும். அண்ட் லிமிடேஷன்ஸ் அப்படின்னும் பொழுது ஆன் வாட் சார்ட் ஆஃப் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்றதும் கொடுத்துருக்கணும். ஓகே, சப்ஜெக்ட் டு ஸ்டேட்டோட ஆக்ஷன் சொல்லும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஓகே சரி. ஸோ யூ ஹாவ் அ பிளாங்க் இன் டியூன் வித் த, இப்போ இந்த பிளாங்க்ல வேர்டு வராதுன்னு நம்ம யோசிச்சுக்கலாமா? எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு ஃப்ரேஸ் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஒரு சென்டென்ஸ். ஓகே, இன் டியூன் வித் present day economic realities it holds that this directive principle cannot be seen through any particular ideological prism and disapproves of such early formulations. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்க? இன் டியூன்னா அதை சரி பண்ணுற விதமாக present dayல எக்கனாமிக் ரியாலிட்டிஸ் என்ன இருக்குது, இட் ஹோல்ஸ் டைரக்டிவ் பிரின்சிபிள், அதாவது cannot be seen through any particular, ஒரு எக்ஸாக்டாக தெரியாது. ஓகே, அண்ட் அது disapproves of such early ஃபார்முலேஷன்ஸோடைய டிஸ்அப்ரூவ்மெண்ட்டாக காமிக்கும் அப்படின்றாங்க அதை டியூன் பண்ணும் பொழுது. ஓகே சரி. யூ ஹாவ் another paragraph. The majority view is that while theoretically private resources could be part of community's resource. ஓகே, ஸோ அந்த ப்ரைவேட் ரிசோர்ஸ்ன்றது கம்யூனிட்டியோட ரிசோர்ஸாக இருக்கும். The relevant consideration for the state to acquire or distribute them in pursuit of common good will depend on non-exhaustive factorsக்கு டிபெண்ட் ஆகிருக்கும் அப்படின்றாங்க. அதை அக்வயர் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அந்த விஷயம் அது வந்து ஒரு எக்ஸாஸ்டிவ் ஃபேக்டர்ஸ் கீழே rely ஆயிருக்கும். The nature of resource and their characteristics, whether such acquisition is essential for the community, the scarcity of such resource and the consequence of their being concentrated in particular hands. Okay, so இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த அக்விசிஷன் பண்ணுறாங்களே, ஓகே, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸு வெதர் அந்த பர்டிகுலர் அவங்க அக்வயர் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் வந்து கம்யூனிட்டிக்கு எசென்ஷியலாக இம்பார்ட்டண்ட்டாக. இன்னொன்று ஸ்கேசிட்டி ஆஃப் சச் ரிசோர்ஸ்னால் அந்த ரிசோர்ஸ் இல்லாமல் இருக்கிறது. ஸ்கேசிட்டி இஸ் நத்திங் பட் அதில் குறைபாடு இருக்கும் பொழுது நம்ம சொல்கிறது, சரியா? ஓகே, ஸோ இப்போது அண்ட் த கான்சிக்வன்ஸ் நத்திங் பட் விளைவு. ஓகே, ப்ரைவேட் ஹேண்ட்ஸ் கீழே இருக்கிற விளைவுகளை பற்றி பேசியிருக்காங்க. ஓகே, இந்த பாயிண்ட்டை கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதெல்லாம் எசென்ஷியலான்னு கேட்டிருக்காங்க. லேண்ட் அக்விசிஷன்ஸ் ஹஸ் ஆல்வேஸ் பீன் பேஸ்ட் ஆன் பிரின்சிபிள் ஆஃப் எமினென்ட் டொமைன். ஓகே, எமினென்ட் இஸ் ஃபேமஸாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட், டொமைன் இஸ் டிபார்ட்மெண்ட். வைல் த அலோகேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ் வில் அக்வயர் ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் ப்ராசஸ் தான் வந்து பண்ணோம், அலோகேட் பண்ணோம். ஆன் த அதர் ஹேண்ட் த நேஷனலைசேஷன் ஆஃப் யூட்டிலிட்டிஸ், சர்வீசஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் has acquired constitutional justification through the direct principles. ஸோ எப்படி வந்து அது கொடுக்கும்? இப்போ நான் உங்ககிட்ட தெளிவாக ரீட் பண்ணுற மாதிரி நீங்கள் எக்ஸாமில் ரீட் பண்ண மாட்டீங்கயா, ஆனால் ஒரு விஷயத்தை இவ்வளோ தெளிவாக நீங்கள் ரீட் பண்ணுற மாதிரி குவிக் ரீடிங் உங்களுக்கு வரணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன், சரியா? ஓகே, the regimes is right in holding. ஓகே, ரெஜிம்னா நமக்கு ஆட்சி அதானே சொல்லுவோம். சரி, இஸ் ரைட் இன் ஹோல்டிங் தட் த கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் கான்ஷியஸ்லி டவுன், எதுவுமே செட் ஆகல. அப்போ வேர்ட் ஸ்வாப்னு நினைக்கிறேன். Article 39 broad terms so that they do not tie worded okay, future majority to any particular strand of economic thought. Okay, கண்டிப்பா அங்க இருக்கிற அந்த போல்ட் வேர்ட்ஸை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறது தான் அங்கே கொடுத்துருக்காங்க. அந்த வேர்ட் ஸ்வாப்க்கு நமக்கு 1 மார்க் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்சியில் படிக்க முடியுதோ படிக்க முடியலையோ இந்த மாதிரி கிராமர் கொஷினை விட்டுட்டு வந்துட்டேன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க, 1 மார்க்கு கிடைக்கும். ஆர்சி படிக்க டைமே இல்லைனாலும் இந்த மாதிரி கிராமர் கொஷினை தேடி போடுங்க. ஓகே
சரி, however, Justice Sudhanshu Dulaya dissent for, okay, disagreement has significance. அவர் வந்து disagree பண்ணது has significance, highlighting the continuing inequality in society. He has questioned the majority for seeking to limit the scope of the material resources, whether the better approach would have been to leave it to the wisdom of the legislature. Okay, so இங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பர்சன் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஜஸ்டிஸாக இருக்கிறாரு, அவர் வந்து டிஸ்அக்ரி பண்ண அந்த விஷயம் சொல்லியிருக்காங்க. எதை ஹைலைட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் அவர் கொஷின் பண்ணியிருக்காரு மெட்டீரியல் ரிசோர்ஸ் பற்றி. அண்ட் வென் த பெட்டர் அப்ரோச் வுட் ஹாவ் பீன் டு லீவ் இட், ஓகே, லீவ் இட் டு த விஸ்டம் ஆஃப் லெஜிஸ்லேச்சர்னா ப்ராப்பரான அப்ரோச்சுன்றது வந்து தே ஆர் லீவிங் இட் டு த என்ன சொல்கிறது அண்டர் லெஜிஸ்லேச்சர் கீழே விட்டுறாங்க பெட்டரான அப்ரோச்சுன்றத. ஆனால் இதை வந்து அவர் கேள்வி கேட்டிருக்காரு, நம்ம மெட்டீரியல் ரிசோர்ஸ் பற்றி ஒரு விஷயம் அவர் கேட்டிருக்காரு, டு லிமிட் த ஸ்கோப். ஓகே, ஸ்கோப்பை லிமிட் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ அதில் வந்து கேள்வி கேட்டிருக்காரு. எஸ், தாட்னா யோசனையா? ஓ, வேர்ட் ஸ்வாப்புக்கு எல்லா வேர்டுக்கும் மீனிங் போட்டுக்கிட்டு இருக்கீங்களாயா? சரி, இப்போ நம்ம கொஷின்ஸ்குள்ளே போயிடலாமா? ஸோ குவிக்காக நம்ம வந்து ரீட் பண்ணி முடிச்சிட்டோம். எப்போ பார்த்தாலும் ரீட் பண்ணும்பொழுது நம்ம ப்ராப்பராக பண்ணல அப்படின்றதுனால தான் ரீட் பண்ணுறது ஃபுல்லாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும் தான் நான் பின்னாடி இருந்து ரீட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு கொஷினாக லெட் ஸ்டார்ட் சால்விங். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட் அக்கார்டிங் டு த பேசேஜ்? நீங்கள் நல்லா நோட் பண்ணுறது, கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க, இன்கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா கரெக்டாக தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு என்ன ஆன்சர் வரும்? குவிக். இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து தான் ரீட் பண்ணோம், வெரி குவிக். ஓகே, ஸோ ஹூஸ் கோனா கிவ் த ஃபர்ஸ்ட் லீட்? வில் சி. கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. 9 Judge Supreme Court bench recently ruled that all particular research should not be included. Should not be included. Include பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஆனால் அந்த 9 Judge bench பற்றி பேசியிருந்தாங்க. It rejects that earlier formulation and maintains that this directional principle cannot be viewed via any specific ideological lens in light of current economic reality. கீழே கொடுத்துருந்தாங்களே இது, இந்த பாயிண்ட் இருந்தது. ஓகே, 1 இல்லையா? ஷுட் நாட்னா வந்தது பாட்ஷாமியானுக்கு சி வருதுன்னு போட்டிருக்கீங்க. Supreme Court ruling examines whether the underlying economic theory should be viewed broadly or whether there are restrictions on types of private property. இது வந்து சொன்னாங்க that the state may target. அதாவது wait, we'll go to this point. Okay, so first வந்து 39 பற்றி சொன்னதை பார்த்துக்கலாம். ஓகே, should notன்னு அவங்க சொல்லவே இல்லை. ஓகே, that all the recent verdict of 9 Judge bench of Supreme Court holding that not all private resources would fall under the ambit of material resource of the community in Article 39 is notable for its examination for whether the underlying economic thought should be given an expansive view or there are limitations on what sort of private property can be the subject of state action. இந்த பாயிண்ட் தான் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்டில், ஓகே, ஸோ செகண்டில் இது வந்து வேற ஒரு இடத்துல கீழே ஒரு இடத்துல கொடுத்துருந்தாங்க, இது கன்ஃபார்மாக வருது. ஓகே, ஸோ எல்லாரும் ஆன்சர் போட்டிருக்கீங்க, ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இங்கே வந்து நாட் பி இன்க்ளூடட்லாம் சொல்லவே இல்லை. ஓகே, அதாவது மொட்டையாக இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ கரெக்டுன்னு தான் கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 1 வராதுன்னா இது போயிடுச்சு. இப்போ 3 கன்ஃபார்மாக வரும், 2 மட்டும் நான் செக் பண்ணால் போதும். 2 கன்ஃபார்மாக வரும்னு எனக்கு அப்போவே தோணிடுச்சு. இப்போ நான் 3 படிக்காமலே சொல்லலாம் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணன்றதை நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கொஷின், இந்த கொஷினை சால்வ் பண்ணுற விதம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எஸ், ஆஸ் யூ கைஸ் சே தட் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். A sentence has been underlined and some of the words have been highlighted in the passage. Find out how many words are in incorrect places and make it as your answer. அப்போ எத்தனை வேர்டை நம்ம ஸ்வாப் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வேர்ட் ரீப்ளேஸ்மெண்ட் தான்யா. The regime is, ஃபர்ஸ்ட் வந்து இஸ் வராதுல, அப்போ நமக்கு தேவையானது த பக்கத்தில் ஒரு நவுனு, அந்த நவுன் வந்து சிங்குலராக இருக்கணும், ஏன்னா இங்கே இஸ் இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக அங்கே வராது. அப்போ ஒரு வாரத்தை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணோம். ஹோல்டிங் த கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் கான்ஷியஸ்லி டவுன் சொல்ல மாட்டோம், அப்போ டவுனும் மாற்றணும். கான்ஷியஸ்லின்ற அட்வர்ப் எடுத்தாலும் பக்கத்தில் வேர்பு தான் தேவை, டவுன் ப்ரிப்போசிஷன். ஓகே,
இஸ் இருக்கு. தாட் வந்து அட்ஜெக்டிவ்னு சொல்லலாமா? நோ, தாட்ஃபுல் தான் அட்ஜெக்டிவ். நவுன்னு சொல்லலாம். எக்கனாமிக் தாட் டு எனி பர்டிகுலர் ஸ்ட்ராண்ட் இஸ் லைக் ஒருத்தவங்களை வந்து அங்கேயே நிற்க வச்சிடுறது, அதை தாண்டி போக விடாமல் பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எஸ், ஐ வுட் சே தட் மெஜாரிட்டி இஸ் பீப்புளை நம்ம ரெஃபர் பண்ணுவோம். அப்போது இதை வந்து நவுனாக கன்சிடர் பண்ணலாம். அந்த மெஜாரிட்டி இஸ் ரைட் இன் ஹோல்டிங் தட் த கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ். அப்போ பர்சனை சொல்லும் போது மெஜாரிட்டி யூஸ் பண்ணலாம். அப்போது ரெஜிம்ஸ் வந்து கீழே வந்துடும். ஓகே, இந்த இடத்துல வருது. ஏபின்னு கொடுக்கல, எத்தனை வார்த்தை மாறும் தான் கேட்டிருக்காங்க. இன்னொன்று டூ நாட் டைன்னு சொல்லிட்டாங்க, வேர்டட் வராது. ஓகே, அப்போது இங்கே வந்து வேர்பு தேவையில்ல, அப்போ இது வேர்பு தானே, அப்போ இதை இங்கே போட்டுருங்க, இதை இங்கே போட்டுருங்க. அப்போது நம்ம ரெஜிம் இங்கே வந்துருச்சு, மெஜாரிட்டி அங்கே போயிடுச்சு. 2 வார்த்தையா? டவுன் அங்கே போயிடுச்சு, வேர்டட் அங்கே போயிடுச்சு, டவுன் இங்கே வந்துருச்சு. அப்போ 4. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன? ஆப்ஷன் 4 which is E தான் கரெக்டான ஆன்சர். லீவ் அலோன். லீவ் அலோன்றதை விட அவங்கள இப்போது எப்படி சொல்கிறது, இந்த கோவிட் டைமில் நிறைய பேர் ஒரு இடத்துல விட்டுட்டு ஸ்ட்ராண்டடாக இருந்தாங்க அப்படின்லாம் சொன்னாங்கல்ல, ஸோ அங்கே சொல்லலாம் டை டவுன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த மாதிரி தான் மெயின்ஸில் வருது. ஓகே, காலம் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்க. 4. குட். இது பாருங்க, இப்போ எந்தெந்த ஆப்ஷன் சேர்க்க முடியும்னு பாருங்க. Expansive view taken in a few. Okay, a blank marked as A has been given in the passage. Match the column and choose the option that should suit the blank most appropriately. அப்போ பாக்கி எல்லாமே வருமே. ஒரு நிமிஷம் இருங்க. பிளாங்க்ல ஏன்னு கொடுத்துருந்தாங்களா? இதோ இந்த இடத்துல எது வரும்? டியூன் பண்ணுறது எக்ஸ்பான்சிவ் வியூ பற்றி தானே இருக்கு. No, he never said like that. இது சொல்ல முடியாது. சி எதோடையும் போட முடியாதுல்ல. சி வச்சு ஒன்று தான் எலிமினேட் பண்ண முடியுமா? ஓகே, ஏ எது கூட போவோம்? எல்லாத்துலேயுமே ஏ இருக்கே. ஓகே, ஏ அண்ட் எஃப் இஸ் பாசிபிள். பாக்கி ஏ எதோடையும் உட்காராதுன்னா இதுவும் போயிடும். பிடி தான் இருக்கு. ஏஎன்எஃப் ரிலவெண்டா இருக்கே. பிடி இருக்கா? State obligation underscoring a broader application of Article 39 that may include resource previously excluded with its scope. இந்த பாயிண்ட் நீங்க அங்க எப்படி போடுவீங்க? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, அண்டர்ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ப்ராடர் அப்ளிகேஷன். மேலே வந்து பேசும்பொழுது இந்த பாயிண்ட் ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி எக்ஸ்க்ளூட் ஃப்ரம் இட்ஸ் ஸ்கோப். இது நீங்கள் அங்கே போட்டு பாருங்கள், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே போட்டு பாருங்க, இங்கே செட் ஆகுமா பாருங்க. ஏன்னா இது பேசும்பொழுது இந்த எக்ஸ்பான்சிவ் வியூ பற்றி பேசியிருக்கும் பொழுது இந்த பாயிண்டை ஜஸ்டிஃபை பண்ண நம்ம ஏ அண்ட் எஃப் தான் யூஸ் பண்ண முடியும். இட் இஸ் நாட் பிடி. ஓகே, நீங்கள் என்ன பண்ணலாம், சப்போஸ் டவுட்டாக இருக்குன்னா இந்த பர்டிகுலர் இதை திருப்பி ஒரு அடி படித்து காலமை ரிலேட் பண்ணுங்கள். ஏன்னா அங்கே என்ன ஆன்சர் வரும்னு மட்டும் கேட்கல, இங்கே என்ன ஃபிட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் லிங்க்கும் பண்ணோம், இங்கே ஆன்சரும் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி எக்ஸாமில் வருது. ஓகே, shall we move to the next question? Okay, next question போலாம். Okay, so what are the factors did the majority opinion consider when deciding if private resource fall under the material resource of the community? என்ன factors? 3 விஷயம் பார்த்தோம்ல factors நம்ம எழுது. ஒன்று வந்து 3 விஷயம் பார்த்தோம். feasibility steering ownership எல்லாம் பார்க்கவே இல்லை. feasibility of privatization of material resource.
இந்த பாயிண்ட் பார்த்தோம்ல, எசென்ஷியல் ஒன்றாவும் ஸ்கேசிட்டி ஒரு பாயிண்டாகவும் பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்கா? ஓகேயா? எனக்கு தெரிஞ்சு இதுதான் வரும் ஆன்சரா. ரெவென்யூ ஜென்ரேட் பற்றியெல்லாம் பேசவே இல்லையா? லெவல் ஆஃப் பப்ளிக் ஆக்சஸ் பற்றியும் பேசவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். எஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். How does the majority justify the Constitution's board wording of Article 39, especially regarding economic policies? It prevents the state from aligning future policies with any single economic ideology, allowing flexible adaptation. It mandates a strict socialist approach. How does majority justify the Constitution's board wording? It implies that should primarily focus on preservation of individual wealth. Preservation? No. It emphasizes state control over all resources regardless of ownership and distribution of factors. இது கண்டிப்பாக சொல்லவே இல்லை. ஓகே, இது ஸ்ட்ரிக்ட்டும் சொல்லவே இல்லை. இப்போ ஏவா சியா, ஏன்னா நன் ஆஃப் தி அபவும் இருக்குது. preservation of individual wealth எல்லாம் சொல்ல. இது படிச்சு பாருங்க. prevents the state from aligning future policies with any single economic ideology, allowing flexible adaptation. இது ஒரு வாட்டி பார்த்துடலாம் பேசேஜில் இருக்கான்ட்டு. எங்கேயோ பார்த்தனே, பார்த்தேன்னா மறந்து போயிட்டேன். ஓகே, இந்த பாயிண்ட் படிங்க. இந்த பாயிண்ட் என்ன சொல்ல வருது? என்ன வருது? பி வருதா? இது வருது? It prevents the state from aligning future policies ன்னு கொடுத்துருக்காங்க. சொல்லுங்க, இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. லாஸ்ட்ல இருந்து 5th லைன்ல வருதா? லாஸ்ட்ல இருந்து 5th லைன்ல வருது. ஓகே, எந்த பாயிண்ட்ல பாத்தீங்க? லாஸ்ட்ல இருந்து. ஓகே ஓகே, okay. You would question the majority for seeking to limit the scope of the material resource when the better approach would have been to leave it to the wisdom of legislator. அப்போ இதுக்கு பட் ஸ்ட்ரிக்ட் சோஷியலிஸ்ட் அப்ரோச்னு சொல்லலையே, பெட்டர்ன்னு தான் சொல்றாங்க. ஆர்சிக்கு நீங்கள் டைம்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாதியா? திடீர்னுட்டு வந்து 3 கேட்குறாங்க, திடீர்னுட்டு வந்து 2 கேட்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அட்டன் பண்ணுற கொஷின்ஸை தான் நம்ம பார்த்து அட்டன் பண்ண முடியும். புரியுதா? ம், 5க்கு சியா? ப்ரிசர்வேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் வெல்த்தே சொல்லி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே சொல்லிட்டாங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி இருக்காதுன்ட்டு. ஃப்ளெக்சிபிள் அடாப்டேஷன் லிமிட் பண்ணோன்றாங்க. நீங்கள் இந்த பாயிண்ட்டை வச்சு அங்கே எப்படி நீங்கள் உட்கார வச்சிங்க? சரி ஓகே, இருங்க, நம்ம பாயிண்ட்டை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு நான் ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். இது வந்து அந்த எசென்ஷியல் அண்ட் ஸ்கேசிட்டி கிடச்சிச்சு பாருங்களேன். இது பார்க்கும்போது எசென்ஷியல் அண்ட் ஸ்கேசிட்டி கிடச்சிது. ஓகே,
கோ அகேன்ஸ்ட் தான். இந்த பாயிண்ட் வச்சு தான் அங்கே இண்டிவிஜுவல்ஸ்க்கு நான் சொன்னேன். சரியா? நான் என்னென்ன பாயிண்ட்லாம் முடியுமோ ஜஸ்டிஃபை பண்ணுறேன். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, த ஸ்டேட்ஸ் ஆப்ளிகேஷன். ஓகே, ஸோ அவங்க வச்சிருக்கிற ஒரு ரிக்வெஸ்ட் மாதிரின்னு சொல்லலாம், ஆப்ளிஜ் பண்ணுற விஷயம், டு என்ஷூர் தட் the ownership and control of material resource of the community are so distributed as to subverse, okay, as to help the common good, aduketa mari, and to prevent the working of the economic system, okay, to the common detriment, na common harm that is found in articles 39b and c. The recent verdict of in the particular bench வந்து holding that not all private resources would fall under the ambit, under the list of material resource of community in article 39 is notable for its examination for whether underlying economic thought should be given an expansive இருக்கிறது expansive view கொடுத்திருக்கணும், or there are limitations on what sort of private எதுக்கெல்லாம் limitations இருக்குன்றத can be subject of state action. So I would say லைன் பாருங்க மேம், ஃபர்ஸ்ட் பேரால 6th லைன் பாருங்க மேம், அதான் எவ்வளோ படித்தேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இதில் வந்து என்ன கன்க்ளூட் பண்ணுறீங்க? கன்க்ளூடிங் ஆன்சர் ஃப்ளெக்சிபிள்லாம் சொல்ல முடியாது. ஓகே இருங்க, இப்போ எனக்கே அந்த அந்த ஆன்சர் மேலே ஒரு டவுட் வந்துருச்சு. ஃபோக்கஸ் ஆன் ப்ரிசர்வேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ப்ரிசர்வேஷன், இது டவுட்டு. பி வேணா பாசிபிலிட்டி இருக்குமோ? சரி, இந்த இந்த கொஷினை கடைசியே வைங்க, இந்த கொஷினுடைய ஆன்சர் என்னன்றதை பார்ப்போம். ஓகே, இந்த கொஷினை ஆமாம் ட்ரிக்கியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகே ஓகே, நான் கண்டிப்பாக இந்த 5th கொஷின் பார்ப்போம். இந்த இதை முடிக்கும் பொழுது பார்த்துடலாம். சரியா? இங்கே என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன், கரெக்ட் இவ்வளோ நேரம் பார்த்தோம், இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. அப்போ இன்கரெக்ட் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கரெக்ட் எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நீங்களா இல்லை நானான்றது இந்த கொஷின் பார்க்கலாம். அதுக்குள்ளே ஆன்சர் போட்டிங்களா இந்த கொஷினுக்கா? ஓகே, இதை நான் பார்த்துட்டேன். அப்போ 3 எல்லாம் இன்கரெக்டாக வர வாய்ப்பு. நன் ஆஃப் த, ஓகே இது வச்சு வைங்க, ஏன்னா நன்னு வந்துருச்சா. ஓகே, டூவும் வராது, டூவும் நான் படித்தேன். ஓகே இருங்க, எல்லாமே செக் பண்ணி தான் ஆகணும். இந்த 3 வார்த்தையும் சொல்லி படித்தேன். has required constitution justification through D-ஆ 1 2 இது எல்லாமே இருக்கே, இன்கரெக்ட் எப்படி வரும்? இது எல்லாமே நம்ம படித்தோம். இது இப்போ 10 வாட்டி படித்தோமே. எப்போ இது ரிலவெண்ட் கன்சிடரேஷன் ஆஃப் ஸ்டேட் பற்றி பார்த்தோம்ல, அக்விசிஷன் வச்சு பார்த்தோம்ல. பாருங்க, முத்து பிரியூலாம் என் பக்கம் இருக்காங்க, பாட்சாமியானும் முத்து பிரசாத் ஃபஸ்ட்டு டீன் போட்டு அப்புறம் ஈன் போட்டிருக்காரு, எதை சொல்ல வராருன்னு தெரில. ஓகே சரி, ஓகே நெக்ஸ்ட் ஒன். What primary considerations does the Supreme Court's majority opinion state as relevant? Relevant-னு எதை சொல்கிறாங்க? When determining if private resources can be subject to state action under Article 39 for public good, and how do these align with the Constitution's intended flexibility in economic principles? Okay, இது எப்படி வந்து the state's overall financial situations, the consent of economic resource, and the potential for future economic growth. The urgency of acquisition of public debt, scarcity essential. What is the primary consideration? The Supreme primary condition. எனக்கு தெரிஞ்சு இதா பாருங்க. ஓகே ஓகே முத்து, இதுக்கு இது பாருங்க. நான் பி, நான் முன்னாடி போய் படிக்கவா? நீங்க போட்டுட்டீங்கன்னா நான் முன்னாடி இருக்கிறத போய் ஒரு வாட்டி படிப்பேன். எஸ், குவிக். இதுக்கு எனக்கு பின்னு தோணுது. யாருக்கெல்லாம் இ வருதா? அபர்ணாக்கு இ வருதா? முத்துக்கும் பி தான் தோணுதான். அந்த பாயிண்ட் எதுல இருந்துச்சு ஞாபகம் இருக்கா முத்து?
ம் சரி. ஸோ கான்ட்ரவர்சி இருந்துச்சுன்னா நான் வந்து போய் செக் பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த பாயிண்ட் நம்ம பார்த்தோம். அங்கே பாருங்க, காமனாக வந்து தனித்தனியாக கொடுக்கல, சேர்த்த மாதிரி கொடுத்துருந்தாங்க ஒரு இடத்துல. ஸோ இங்கே பாருங்களேன், அக்விசிஷன் வெதர் சச் அக்விசிஷன் எசென்ஷியல். ஓகே, நம்ம எதாவது ப்ரெஸ் பண்ணிட்டோமா? ஓகே. ஸோ அதை வச்சு தான் நான் சொன்னேன், சரியா? ஓகே. இதோ இருக்கு. அதான் நானும் அதை பார்த்தேன், நமக்கு மனப்படமே ஆயிடுச்சுல. சரி, ஓகே. ஸோ இப்போ 5th ஒன் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு இந்த பாயிண்ட்ல ஒரு டவுட்டு. ஓகே, ஸோ இதுதான் கன்ஃபைனிங் ஃபியூச்சர் ரெஜிம்ஸ் டு சோஷியலிஸ்ட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் பாலிசிஸ். நோ, இட் மேண்டேட்ஸ்னா அது கம்பல்சரியாக கொண்டு போய் விடுதுன்றாங்க. அப்படி நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஓகே, ஆனால் ப்ரிவென்ஸ்ன்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இண்டிவிஜுவல் வெல்த்தை வந்து பண்ணுறது ஒன்றும் அவங்க ப்ரைமரி ஃபோக்கஸ் கிடையாது. ஸோ அதனால் இந்த பாயிண்ட்டும் நான் எடுத்து விட்டுட்டேன். பட் நன் ஆஃப் தி அபவ் இருக்கிறனால ஐ ஹேட் அ டவுட். ஓகே, ஸோ இங்கே எனக்கு இந்த பாயிண்ட் தான் ஜஸ்டிஃபைடாக இருக்குது. 5க்கு வந்து ஏ தான் வரும்னு தோணுது. எஸ், அபர்னாக்கு பி. ஓகே, ஸோ அதர்ஸ் 5th அபர்னாக்கு 7th பி. ஓகே, ஸோ அதர்ஸ் 5th ஒனுக்கு என்ன ஆன்சர் வரும்? குயிக்காக சொல்லுங்கள். நான் இன்னும் ஒரு ஆர்சி வச்சுருக்கேன், நீங்கள் குயிக்காக சொன்னீங்கன்னா அந்த ஆர்சி பார்க்கலாம், இல்லைனா ஒரு ஆர்சியோட முடிச்சிரும். ஏன்னா நான் நாளையிலேருந்து செக்ஷன் வைஸ் டெஸ்ட் போக போகிறேன். இப்படி போடலாம், கொஷின்ஸ் இப்படி போட போகிறோம். ஓகே, ஸோ நீங்களும் ப்ரிப்பேர்டாக வாங்க, டெஸ்ட்டுக்கு ரூல்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வாங்க. ஸோ நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாபிக்ஸ். ஓகே, ஸோ ஒரு டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டில் ஆர்சியெல்லாம் கொண்டு வரல, வெறும் கொஷின்ஸ் மட்டும்தான் கொண்டு வரேன். டெஸ்ட் பர்பஸில் தான் நம்ம வந்து போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம போகிறோம். ஸோ ஒரு நாள் ஒரு விஷயங்கள். ஓகே, ஸோ எது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் அந்த மாதிரி கொஷின்ஸ் நான் வந்து கொண்டு வரேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னா நம்ம கொண்டு வருவோம். ஏன்னா அப்படி சில ஃப்ரெஷர்ஸ் வந்து சால்வ் பண்ண கஷ்டப்படுவாங்க, கொண்டு வரோம். ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர். எஸ், ஸோ யாரும் சொல்லவே இல்லை. ஸோ இங்கே வந்து 5க்கு ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேயா? தெரியல. சரி, ஒரு வாட்டி நீங்கள் படிங்க, படிச்சுட்டு இந்த ஆன்சர் கான்ட்ரடிக்டரியாக இருக்குன்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, ஸோ ஃபுல்லாக ஆர்சியை செக் பண்ணிவிடுங்க. ஆர்சியை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கும் பண்ணலாம். சப்போஸ் நான் உங்களுடைய ஆன்சருக்கு ஜஸ்டிஃபை பண்ணலைன்னா எனக்கு லைவில் இப்போ வரும்பொழுது மேம் இதை பண்ணலன்னு எனக்கு ஞாபகப்படுத்துங்க. ஸோ தட் நான் அதை பண்ணிவிடுவேன். சரியா? ஓகே, சரி. ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்சி. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்சி பார்க்கலாமா? இப்போ ரீசெண்ட் இன்சிடென்ட்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ லெட் மீ ரீட் இட். ஸோ எனக்கு இங்கே கிளார் அடிக்குது, இங்கேருந்து ரீட் பண்ணுறேன். சரியா? ஓகே, ஈவன் யூ கைஸ் ரீட் இட். ஒரே ஒரு நிமிஷம். I think C will be good for 5th one. Okay. எனக்கு எந்த பாயிண்ட் அது ஜஸ்டிஃபை பண்ணுது நீங்கள் போடுங்க. நான் என்ன பண்ணிடுறேன், கமெண்ட்டில் அது கீழே நான் கரெக்டான பாயிண்ட்டை ஜஸ்டிஃபை பண்ணி நான் ரிட்டர்னில் போட்டுறேன். தட் வில் பி குட். ஏன்னா நம்ம இது திருப்பி இன்னொரு இது லைவில் பேசி அந்த லைவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். எஸ் எஸ் பிரியோ, நீங்கள் உங்கள் டவுட்டை போடுங்க. இந்த செஷன் ரிலேட்டடாக இருந்தால் இப்போ போடுங்க. ஏன்னா இல்லைன்னா நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த செஷனில் கொண்டு வர மாதிரி கூட வச்சுக்கலாம். The regime is right. Check the underlined phrase. Which phrase? அந்த கொஸ்டினுக்கு ரெஜிம் இஸ் ரைட் கிடையாது விஷ்ணு பிரியா. ஆக்சுவலி இஸ் கொடுத்துருக்கீங்க, அங்கே ரெஜிம்ஸ்ன்னு கொடுத்துருந்தது. ஸோ அதனால் அங்கே எனக்கு நவுன் வந்து சிங்குலராக இருக்கணும்னு தான் நான் மெஜாரிட்டி போட்டேன். ஓகே தானே? என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கே புரியலை. நான் ஒன்று புரிஞ்சுட்டு பதில் சொல்லிட்டு இருக்கேன். சரி, அடுத்தது படிப்போமா? நீங்கள் எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். ஓகே, ஸோ விஷ்ணுபிரியா கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள், எனக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட்.
Okay, so let me start with the second RC. Okay, so on May 30th, a startup named Agnikul Cosmos successfully conducted the first test flight of its rocket Agniban in a mission called Suborbital Tech Demonstrator. Katsila English ma'am space பத்தி படிக்க வச்சிட்டீங்க. Okay, so அதான் நான் எனக்கு ஆர்டினரி கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. சரி, the flight was Agnikul's fifth attempt after the first four were called off. Okay, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, called off அப்படின்ற அந்த phrasal verb it was cancelledன்றது கூட யூஸ் பண்றாங்க. Owing to some optimal launch conditions it was like called off அப்படின்றாங்க. fifth attemptல பண்ண அந்த flight. Okay, so the flight was Agnikul. Okay, so அது வந்து fifth attemptன்றாங்க. Next, Agniban வந்து is a two-stage 14-ton launch vehicle designed to lift small satellites to low earth orbits. Okay, so satellites lift பண்றதுக்கு ஒரு சின்ன அக்னிபான்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்டேஜ்ல இருக்க 14 டன் இருக்கிற ஒரு லான்ச் வெஹிக்கிள் பண்ணிருக்காங்க, டிசைன் இந்த மாதிரி லிஃப்ட் பண்றதுக்கு. Both stages are powered by bespoke semi cryogenic engines. Okay, so அது ஏதோ அந்த engines ஓட டைப்ன்றாங்க. Next, the test flight flew a minimal version of rocket with one engine or stage. English விட இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு படிக்கிறதுக்கு. Yes, okay, so notably many of the vehicles components including the engines are 3D printed and Agnikul has said it will be able to build one rocket a month. Okay, so ஒரு rocket ஒரு month பண்ண முடியும்னு சொல்லிருக்காங்க. So with the test flight Agnikul took Agniban on its first steps towards being a full-fledged launch vehicle so பண்ணிருக்குன்றாங்க இந்த Agniban, okay, which will expand India's commercial launch services, offering in keeping the expanding market of small satellites and the services they provide. Okay, இது வந்து இந்த லிஃப்ட் பண்ணி கொண்டு போறதுக்கு satellites யூஸ் பண்றதுக்கு இந்த Agniban ஒன்னு இருக்கு போல. The roster is currently dominated by the Polar Satellite Launch Vehicle. இந்த PSLV மாதிரியே GSLVன்னு எதா இருக்காயா? ஓகே, நான் கரெக்டாக சொல்கிறேன்னான்னு எனக்கு தெரியல. ஓகே, நீங்கள் வந்து டிஃபென்ஸ் நியூஸில் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அது என்னென்னு பார்த்துக்கோங்க. இன்னொன்று ஏதோ பார்த்த மாதிரி இருக்குது. ஓகே, ரீடிங் முடிச்சிட்டிங்களா? ஓகே, ஸோ ஒரு 2 minutes. ஓகே, நமக்கு தெரியணும்ல எங்கே முடித்தேன். And will soon be joined by small satellite launch vehicle, both of the Indian Space Research Organization. On blip, Agnikul will have to address its subpar communication of the parameters of the test flight. This is one area in which ISRO has not distinguished itself, and it is important for new space startups to steer clear of the same mold. Okay, புது ஸ்டார்ட்அப்ஸ் வந்து இந்த சேம் விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஆனால் இஸ்ரோ வந்து இதை வந்து தனிச்சு இது பண்ணி பார்க்கலன்றாங்க, டிஸ்டிங்கிஷ் பண்ணலை அப்படின்றாங்க. GSLV இருக்கு பார்த்தீங்களா? Okay, so next para, okay, this is the final paragraph. This is said that the flights of Agniban and the skyrockets Vikram, okay, in 2023, okay, herald two prospects more valuable than commercial fortune. Okay, ISRO and Ilna or okay, scientists trained there have shared technical know-how and provide physical systems for many private missions, which these startups are now testing, cutting short the time and expenses required. Okay, இங்க no error. நான் ஆக்சுவலா இதை ரீட் பண்ணும்பொழுதே எனக்கு ஈஸியா இதில் இருக்க எரரை என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. ஆனால் எனக்கு இப்போ சும்மா பார்க்கும்பொழுது அதில் எரர் தெரியல. யாராவது கண்டுபிடிச்சிங்கன்னா இப்போவே ஆன்சர் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைக்வைஸ் இந்த ஸ்டார்ட்அப்ஸ், these startups are poised now to light the way for ISRO and others. Okay, potentially accelerating innovation in the sector. Okay, so a boom in innovating the sector. For example, ISRO has been testing a semi cryogenic engine for its own that could draw from lessons learned at Agnikul. Agnikul learn பண்ணத இவங்க வந்து என்ன பண்ண போறாங்கன்னா இந்த semi cryogenic engines வச்சு அவங்க இன்னும் வந்து நிறைய lessons draw பண்ண போறாங்க. The government must ensure that the corresponding bureaucratic and legal frameworks encourage the free flow of knowledge. Second என்ன சொல்றாங்கன்னா in April, ISRO said that it should develop engine nozzles made of carbon composite to replace the columbium alloy nozzles on the PSLV's fourth stage. 2 stage அங்க பார்த்தோம்.
இது ஃபோர்த் ஸ்டேஜில் பண்ணணும். அந்த நாசில்ஸை மாற்றணும். இந்த ஸ்விட்ச் இன்க்ரீஸ்ட் பிஎஸ்எல்விஸ் பேலோட் கெப்பாசிட்டி பை 15 kg இன்க்ரீஸ் ஆயிருக்கான். சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் அன் ஆல்ரெடி டெக்னாலஜிக்கல் மெச்சூர் லான்ச் வெஹிக்கல் மேட் பாசிபிள் பை எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தட் அலவுட் know-how accrued in some sectors to disperse in others. This privilege is currently most pronounced in India's spacefaring enterprise. As for more innovation enters the fray, it is hoped that the resulting solution and insights will benefit everything from aerospace to zoology. Aerospace to zoology. யாருக்காச்சும் ஏதாவது எனக்கு தோன்ற மாதிரி ஏதாவது வித்தியாசமாக தோணுதா? ஜுவாலஜினா என்னது? பாட்னி பிளான்ஸு. நம்ம ஜுவாலஜினா ஆனிமல்ஸ் தானே சொல்லுவோம். இங்கே ஏன் ஜுவாலஜி கொடுத்துருக்காங்க சொல்ல முடியுமா? எஸ், நம்ம தான் வாயே திறக்க மாட்டோமே மேம். எப்படி பேசுவோம் பாருங்க மேம். ஓகே, ஃப்ரேனா கெட்ஸ் ஓல்டா? சரி, ஓகே, நம்ம தான் வாயே திறக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following sentence is incorrect? ஓகே, incorrect கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ கரெக்ட் எதுன்னு தெரியணும்ல. the flight was Agnikul's 5th attempt. ஆமாம், after the first 4 were called off owing to இது வந்து கரெக்ட் தானே? அப்போ ஏ வராது தானே? கரெக்ட் தானே? ஏ வராது தானே? நெக்ஸ்ட் இன் ஏப்ரல் இஸ்ரோ said that it had developed engine nozzles பண்ணியிருக்கு. ஏப்ரலில் தான் கார்பன் காம்போசிட் டு ரீப்ளேஸ் த 4th ஸ்டேஜில். இதுவும் கரெக்டு தான் யா. பியும் வராது. அப்போ டி வருமானு மட்டும் பாருங்க. இஸ்ரோ had been testing a semi cryogenic engine on its own. could draw from lessonsலாம். நோ அக்னிக்குள் பார்த்து பண்ணுறாங்கன்னு தானே சொன்னாங்க. on its own சொல்லலையே. எஸ், சி பாருங்க கரெக்டான. 2 stage 14 vehicle designed to lift. இது நம்ம பார்த்தோம். ஆனால் டி வருமானு மட்டும் பாருங்க. என்ன 14 கிலோ தான் யா, 13 கிடையாது. என்னது 13 கிலோ? 14 கிலோ தான். இதோ அங்கே பாருங்க 14 டன். ஐயோ, நீங்களும் கிலோன்னு இருக்கீங்க, நானும். ஒரே ஒரு நிமிஷம் இருங்களேன், எனக்கு இந்த பாயிண்ட்டை மட்டும் ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த பாயிண்ட் நம்ம படித்தோம், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கே படித்தோம்? அந்த பாயிண்ட் வந்துச்சுல, டி வந்து கிடையாதுன்ட்டு கண்டுபிடிச்சிங்களா? சி மட்டும் தானே. விஜய்க்கும் சி தான், ஷெல்பாக்கும் சி தான். எங்கே பார்த்தோம் தான் யோசிக்கிறேன். அவுட்டு பிரிஸ்லா. இந்த பாயிண்ட்டை பார்க்கல, வேகமாக படிச்சுட்டு போய்ட்டேன், கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் போயிருக்கு. என்ன மாதிரி அந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு இதோ இருக்குது பாருங்களேன். இன்ஜின் ஓனா. இஸ்ரோ ஹேஸ் பீன் டெஸ்டிங் அ செமி கிரையோஜெனிக் இன்ஜின் ஆஃப் இட்ஸ் ஓன் தட் குட் ட்ரா ஃப்ரம் லெசன்ஸ் லேர்ன்ட் அட் அக்னிகுல். இருங்க நம்மளை இப்போ வந்து ஆஃப் பண்ணியிருக்கு, என்னன்னு பார்த்துடலாம். இன்கரெக்ட் தானே கேட்குறாங்க. நான் ஒரு செகண்டில் கரெக்டுக்கு போயிட்டேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எஸ், ஸோ இந்த பாயிண்ட்ல அப்போ என்ன தப்பு இருக்குது? இந்த பாயிண்ட் நம்ம பார்த்தோன்ல பேசினேன். நன் ஆஃப் தி அபவும் இருக்குது, அப்போ சி வராதா? அக்னிபான். ஒன் செகண்ட். எஸ், புரியுது. நான் நோட் பண்ணலையா? நான் ஆக்சுவலி வந்து டோட்டலாக நோட் பண்ணல. எவ்வளோ பெரிய ஒரு மைன்யூட் எரர்ன்னு பாருங்கள். தயவுசெய்து இந்த கிளாஸ் வந்து
இந்த பர்டிகுலர் ஆர்சி எல்லாம் கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஓகே, ஸோ ஆர்என்டியில் ஒரு மேம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தேங்க் பண்ணிடுவோம். நான் ஆக்சுவலி நோட்டே பண்ணல இதை. ஸோ கொஞ்சம் வந்து வித்தியாசமா இருக்கு. நம்ம எக்ஸாம்ஸில் வர பெர்ஸ்பெக்டிவ்லாம் அவங்க வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. எஸ், ஸோ அதனால சம்திங் டிஃப்ரெண்ட். ஓகே, இட்ஸ் குட். ஓகே, ஸோ அதனால வந்து நம்ம சி தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம ஏன் வருது அப்படின்னு யோசிச்சேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Describes the design of Agniban in terms of stages and weight. Which of the following describes, okay, design? Engines fueled semi. Rocket is designed to lift some to low earth orbits using B-scope semi. இந்த பாயிண்ட் இருந்துச்சுல. அக்னிபானை வந்து எது டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. பி கன்ஃபார்மாக இருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஏ வந்து ஸ்பெஷலைஸ்ட் இன்ஜின்ஸ்ன்னு கொடுக்கல, அந்த பாயிண்ட் கொடுக்கல. ஆல் வருதா? இந்த பாயிண்ட்டும் இருந்துச்சு, சியும் இருந்துச்சு. 2 distinct sections. இது ரெண்டு என்ன செக்ஷன்ஸ்னு கொடுத்துருந்தாங்களா? செப்பரேட் டியூரிங் ஃப்ளைட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபியூவல்டு செமி கிரையோஜெனிக் ப்ரொப்பலன்ஸ். ஓகே, ஸ்பெஷலைஸ்ட் இன்ஜின்ஸ்னால் என்னென்னு மென்ஷன் பண்ணல, ஜென்ரலாக கொடுத்துருக்காங்கல்ல. ஓகே, ஸோ பிஎன்சி இங்கே ஆப்ஷனில் இல்லை. ஆனால் பிஎன்சி கன்ஃபார்மாக வருது அப்படின்னா நான் வேறு எதையும் செக் பண்ணாமல் ஆல் தி அபவ் நான் ஆன்சராக சொல்லலாம். அதான் பிசி கன்ஃபார்மாக வருது. பிசின்னு ஒரு ஆப்ஷனே எனக்கு இல்லை. அதனால் நான் வந்து ஆல் ஆஃப் தி அபவ்னு நான் போட்டுறேன். இங்கே எனக்கு சேஃப். எக்ஸாம்லாம் நான் பிரச்சனை பண்ணிடும். ஓகே, ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஆனால் வந்து ஒவ்வொன்றும் செக் பண்ணி போடுற மாதிரி எதையும் போட்டுறாதீங்க. ஓகே, வாட் யூ கைஸ் டூ இஸ் இங்கே வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. அதாவது ஆப்ஷன்ஸ் ஆன்சர் பண்ணுறதுல கொஞ்சம் டேக்ட்ஃபுல்லாக இருந்தீங்கனாலே பாதி ஆன்சர் கரெக்டாக சொல்லலாம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். என்னையா இந்த கொஸ்டின் இவ்வளோ பெருசாக இருக்குது? Okay, so which of the following options does not describe the technological features of Agniban as mentioned in the passage, focusing on its propulsion system and manufacturing techniques? Idhula vandu one engine or stage இல்ல இங்க இன்னும் நோட் பண்ணுங்க. flown ன்னு கொடுத்திருக்காங்க. flown is v3 form of fly, flew, flown. ஓகே, ஆனா தண்ணி கொட்டுது அப்படின்னா flow ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா flow, flowed. ஓகே, v3 ஃபார்ம் இதுக்கு என்ன வரும்? flowed தான் வரும். சரியா? புரியுதா? யா, குட் ஈவினிங். பேரால இருந்து. ஓகே, சரி. இங்கே என்ன வரும்? டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ் டஸ் நாட் டிஸ்கிரைப். வெரி இம்பார்ட்டன்ட், டஸ் நாட் டிஸ்கிரைப். நான் இதை பார்க்கல, கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நமக்கு இருக்குது, அந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி. ஆனால் 1 இன்ச்சுனா ஒரு ஸ்டேஜ், இதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டு ப்ரொடியூஸ் 3 ராக்கெட் பெர் மந்த்லாம் அங்கே பேசலைல்ல, அந்த இடத்துல பேசலைல்ல, பி பேசவே இல்லை. ஸோ பி பேசலைன்னா பி இங்கேயும் இருக்குது. ஆனால் ஏ வரும்னு தானே தோணுது, பி வரல. இப்போ இது ரெண்டும் செக் பண்ணாலே போதும். இப்போ சி வந்து கன்ஃபார்மாக நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் 3D printed showcasing Agnicool's advanced manufacturing capabilities இது கொடுத்துருந்தாங்கல்ல. மெனி அதர் காம்பனன்ட்ஸ் இருந்துச்சுல்ல. 3 ராக்கெட்ஸ் தான் இல்லை, நான் அதை பார்த்தேன். அப்போ பி கன்ஃபார்மாக நெகட்டிவாக இருக்குது. அப்போ ஆல் ஆஃப் தி அபவ் நமக்கு வராது. கேட்டிருக்கிறது டஸ் நாட். அப்போ ஏ வந்து நமக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு சொன்னால் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நமக்கு அடுத்து வந்து சுரேஷ் சாரோட லைவ் இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, எத்தனை கொஸ்டின் இருக்குது? ஓகே, ஸோ இதில் ஃப்ரேயோட மீனிங் நீங்கள் என்னன்னு பார்த்தீங்க, ஃப்ரேயோட மீனிங் என்ன கொடுத்துருந்தேன்னு பாருங்கள். இதை நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஃப்ரே மீனிங் பார்த்து போட்டுக்கலாம். இது ஸ்டீர் கிளியர். ஸோ இதுக்கு வந்து அந்த கான்டெக்ட் படி என்ன வரும்ன்றதை போட்டுக்கோங்க. நான் வெறும் இந்த கான்செப்ட்ஸ் மட்டும் சொல்லேன். இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொன்னால், ஒரு இடத்துல வந்து நோ
ஹூன்னு கொடுத்துருப்பாங்க. நோ ஹூன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஓகே, நோன்னு சொல்லணும்னா ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நோ ஹவ் இஸ் த ரைட் ஃப்ரேஸ். அப்போ அதுதான் அங்கே இருக்கக்கூடிய எரர். ஓகே, ஐ ஜஸ்ட் ஷோ யூ த கொஷின். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நோ ஹூன்னு கொடுத்துருக்காங்களா, இட் இஸ் நாட் ஹூ, இட் இஸ் ஹவ். அண்ட் ப்ரொவைட் ஃபிசிக்கல் இங்கே நான் வந்து அதை என்ன பண்ணேன்னா இங்கே நடுவில் பார்க்கும்பொழுது இங்கே பாருங்களேன், இதை நான் நோட் பண்ணேன். ஓகே, அங்கே ஹூ கொடுத்துருக்காங்கன்ட்டு ஃபர்ஸ்ட் அதை பார்க்கும்போது தெரியல, அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது. ஓகே சரி, ஸோ இப்போது 4-5. ஓகே 4-5 மட்டும் குயிக்காக பார்த்துடலாமா? ஓகே, நமக்கு 9 minutes. ஏன்னா அடுத்த சார் இது வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைன்னா இது ஹோம்ஒர்க்காக போடுறீங்களா? ஏன்னா சார் வருவாங்க. எஸ், ஸோ ஃபோர்த் கொஷனுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்றதும் நெக்ஸ்ட்டு நான் எதுவும் ஹைட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஃபோர்த் கொஷின் அண்ட் ஃபிஃப்த் கொஷனுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஐ திங்க் திஸ் ஆர்சி செஷன் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் நிறைய நாலேஜ் வந்து கெய்னிங்காக தான் இருந்தது இந்த செஷன் எனக்கு தெரிஞ்சு. நாளைக்கு செஷன் தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வர சொல்லுங்கள். எஸ்பிஐ பிஓ கிளர்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக நிறைய இன்புட்ஸ் வந்து அந்த செஷனில் கிடைக்கும். ஏன்னா செக்ஷன் ரிலேட்டடாக நம்ம கண்டிப்பாக போட்டுடலாம். சரியா? ஸோ என்னன்றதை டெஃபினெட்லி வீல் சி. ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு வாட்ச் த ஷார்ட்ஸ் வீடியோஸ். எஸ், ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் 13 ரூல் வரைக்கும் எழுதி வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதான் நான் நம்பிட்டு இருக்கேன். எஸ், ஸோ ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5-6 நாள் பார்ப்போமே. உங்களுக்கு எக்ஸாம் கிட்ட வரும்பொழுது நான் வேணால் ஒரு 2 செஷன் உங்களுக்கு வந்து 20 minutesல 40 questions டிஃபிகல்ட்டாக இருக்கா சால்வ் பண்ண, நான் கண்டிப்பாக அதை வேணால் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கொஞ்ச நாளைக்கு இது போகலாம், அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். ஏன்னா இங்கே டெஸ்ட் மாதிரி கொண்டு போகணும்ல, ஸோ நான் டிபார்ட்மெண்ட்டில் பேசிவிட்டு பிலீவர் கேட்டிருக்கபடி நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, ஒரு டெஸ்ட்டு நம்ம எவ்வளோ குவிக்காக போடலாம், அக்யூரசி மெயின்டைன் பண்ணலாம் சொல்கிறேன். எப்போவுமே 40 questions போடணும் அப்படின்னு போடுறத விட கரெக்டாக எல்லா கொஷின்ஸும் போடணும்னு போங்க. ஏன்னா உங்களுக்கு செக்மேட்டே அதுதான். 20 minutesல 40 questions போடணும்னு யோசிச்சுட்டு போவீங்க. ஆனால் கண்டிப்பாக அப்படி பண்ண முடியாது. சில டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கோர்ஸே வந்து அதுக்கேற்ற மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த கொஷின் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது, ஆனால் பண்ணிட்டீங்கன்னா மார்க் போயிருக்கும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், நல்ல தாட் ப்ராசஸ் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம் வந்து நம்ம ராக் பண்ணலாம். ஓகே, ஸோ see you guys in the next session. Have a very great day. Yes, thank you.